ரூபி, என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? சும்மாதாம்மா இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் சும்மாதாம்மா இருந்தேன். அதான் உனக்கு போன் போடுவோமேன்னு போட்டேன். மார்மாவே எப்படி இருக்காவ? பேசியாவலாமா? அவரு எங்கம்மா என் கூட பேசியாரு? இன்னும் என் மேல கோவத்துல தான் இருக்காரு. ஏதோ பாட்டி சொன்னாங்கன்னா வீட்டுல சாப்பிடுறாரு. அவங்க அப்பா சொன்னதுனால தான் தனியா இந்த வீட்டுல இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போயிருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, என்னையும் உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன்னு சொல்றாரு. மனச நோகடிக்கிற மாதிரி பேசுறாருமா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரூபி, போக எல்லாம் சரியாயிரமா. இப்பதானே தனி கொடுத்துட்டு வந்திருக்கியே. போக போக மாப்பிள்ள உன்னைய புரிஞ்சுக்கிட்டு வருமா. எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. அவரு நாளுக்கு நாள் கோவம் அதிகமா படுறாரு. எப்பவுமே இப்பெல்லாம் திட்டிகிட்டே இருக்காரு தெரியுமா. முன்னெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு, அமைதியா போயிருவாரு. இப்போ எரிஞ்சு விடுறாரு, திட்டுறாரு. ஏன்னு கேட்டா ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு நீ சுத்தமா பிடிக்கலமா. அப்படிலாம் சொல்லாத ரூபி. மார்மோனுக்கு நீ சீக்கிரமா பிடிக்க ஆரம்பிக்கும். உங்க பாட்டி தானே உங்க ரெண்டு பேரையும் தனியா வச்சிருக்காவ. அவியல் கவிய பேரனை பத்தி தெரியாதா என்ன? கண்டிப்பா மார்மோன் கூட பேச ஆரம்பிச்சிருவாமா. நீ கவலைப்படாத. ஆமா, அவியல எங்க? அவரா ரூம்ல தான் இருக்காரு. நான் ஹால்ல இருக்கேன். சரிம்மா, மார்மோன் கூட போய் பேசு. அவர் கோவப்படுறாருங்கிறதுக்காக பேசாமலே இப்படி உட்கார்ந்துருப்பியா? ரூம்ல இருந்தா என்ன, அவர் எங்க இருந்தா என்ன, நீயே வழிய போய் பேசு. ஆபீஸ்க்கு போனாலும் போன் அடிச்சு பேசு. சமைச்சு கொடுத்தது நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு கேளு. மா ஓயாம அதே கேட்டுட்டு இருந்தா அவர் யாசு வரலாம். சரிம்மா, அப்ப வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போ சொல்லு. கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள்ல அன்னைக்கு ஒரு நாள் டூருக்கு போயிட்டு வந்திய. அதுவும் உங்க பாட்டி சொல்லி உன் மாமனார் சொல்லி தான் உன் புருஷன் கூட்டிட்டு போயிருக்காவ. இன்னைக்கு அவரையே எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போ சொல்லு. என்ன சொல்றாருன்னு பாப்போம். அவர் எங்கேயுமே என்னை கூட்டிட்டு போக மாட்டாரு. என்னை அவருக்கு பிடிக்கவே இல்லை, நல்லா திட்டுவாருமா. உனக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. அவர் எவ்வளவு கோவப்படுறாரு தெரியுமா. இங்க பாரு ரூபி, நீ மெதுவா அமைதியா போய் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி வெளியே போனோன்னு ஆசையா இருக்குன்னு சொல்லு. கண்டிப்பா மருமையும் கூட்டிட்டு போவாவ. உனக்கு படம் பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. வேணும்னா எங்கேயாவது படம் பார்க்க கூட்டிட்டு போங்கன்னு கேளு. இப்ப கூட புதுசா ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்கு கூட்டிட்டு போ சொல்லு. மருமையை என்னதான் சொல்லியாவன்னு பாப்போம். ஒரு நாள் கோவப்படுவாவ, 2 நாள் கோவப்படுவாவ. அதுக்கு பிறகு கோவப்பட மாட்டாவமா. உன்னைய புரிஞ்சுக்கிடுவாவ. நான் சொல்றது கேளு ரூபி. மருமகிட்ட போய் முதல்ல கேளு. சரிம்மா, போன வைங்க. நான் அவர்கிட்ட போய் கேட்கேன். குழம்புல உப்பு இருக்கான்னு கேட்டாலே திட்டுவாரு. படத்துக்கு கூட்டு போங்கன்னு சொன்னா கண்டிப்பா கோவம் தான் படுவாரு. சரி பரவாயில்ல, அம்மா சொல்றாங்கல்ல, அவர்கிட்ட போய் பேசுவோம். எவ்வளவு நேரம் தான் அவரு ஒரு முக்கிலேயே நான் ஒரு முக்கிலேயே உட்கார்ந்துருக்குது. கொஞ்ச நேரம் அவர்கிட்ட போய் பேசலாம். இந்நேரத்துக்கு எனக்கும் சாமிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்க வேண்டியது. எனக்கு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா நாங்க ஜாலியா இருந்திருப்போம். எவ்வளவு ஒருத்தி என் தலையில கட்டி வச்சுட்டு ஒரு நாளா நான் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பாவம் சாமி என்னையே நினைச்சு உருகிட்டு கிடக்கா. என் மேல அவ்வளவு காதல கொட்டி வச்சிருக்கா. அவளை ஏமாத்திட்டே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரமாவே இவளை துரத்தி விட்டுட்டு சாமியை கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் இப்போதைக்கு என்னோட ஒரே ஆசை. ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணிருக்கா இவ. எப்பவுமே நான் இவளை என் பொண்டாட்டியை ஏத்துக்கவே மாட்டேன். என் சாமி என்னை காதலிச்சிட்டு இருக்கா. அவளை நான் ஏமாத்தவே மாட்டேன். சீக்கிரமா ஏதாவது பண்ணி இவளை துரத்தியே ஆகணும். ஏங்க ஏங்க, இவ எதுக்கு இப்ப இங்க வரா? எனக்கு இவளை பார்க்கவே பிடிக்கல. ஏங்க வாங்கன்ட்டு. ஏங்க ஒரு 5 நிமிஷம் கூட நீ ஃப்ரீயா விட மாட்டியா? எப்ப பாரு நொங்கின்ட்டு. நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்ல. உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. இல்லனா போய் ஹால்ல படுத்து தூங்கு. ரூம் பக்கம்லாம் வராத. ஒரே இம்சையா இருக்கு. ஏங்க ஒரு நிமிஷம். என்ன ஏங்க, அது வந்து சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. வீட்ல இருக்க ஒரு மாதிரி போர் அடிக்குதுல்ல. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கேன். ஏன் போர் அடிக்குதுன்னு சொன்னா வீட்டை விட்டு கிளம்பி போயிருவியா? ஆமா, ஆனா நான் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் தான். என்ன சொல்றா? வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா? வெளியே வா. எதுக்கு? வீட்டுக்குள்ள இருக்க போர் அடிக்குது. அதான் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு கேக்குறேன். உங்களுக்கும் அப்படிதானே இருக்கு. இந்த 4 செவத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. வாங்க அப்படியே வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். இல்லைன்னா படத்துக்கு போலாமா? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு வேணா போயிட்டு வரலாமா? நான் எந்த படத்துக்கு வரல, எங்கேயும் வரல. உனக்கு வேணா நீ போ. நான் தனியா போறதா இருந்தா உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பேன். எனக்கு உங்க கூட போகணும்னு தான் ஆசையா இருக்கு. உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம 2 பேரும் நிறைய பேசணும். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்.
அதுக்காக தாங்க கூப்பிடுறேன். நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப என்ன இருக்கு? எனக்கு உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்னைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நம்மளுக்கு என்ன போட்டி வைக்க போறாங்க? இது யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்கிறதுக்கு. சும்மா நீ டென்ஷன் கிளப்பாத. உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. எனக்கு எந்த வேலையும் இல்ல, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். வாங்க பார்க் வரைக்குமாவது போயிட்டு வரலாம். அப்படியே நடந்துகிட்டே பேசிட்டே போலாம். அப்படியே வரும்போது பேசிட்டே வரலாம். வரீங்களா? போவோம். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. சின்ன பிள்ளையா நீ? அங்க போலாம் இங்க போலாம் கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, வெளிய சுத்தி பார்க்கறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கவங்க தான் போவாங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்ல, வெளிய போனா மட்டும் சந்தோஷம் கிடைச்சிருமா? அதுவும் நீ கூட வந்தா எப்பவுமே எனக்கு சந்தோஷம் கிடைக்காது. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? எல்லா வைஃபும் உங்க ஹஸ்பண்ட கேக்குறது தானே. இங்க பாரு, சும்மா சும்மா நீ ஹஸ்பண்ட் உன்னை வைஃப்னு சொல்லிக்காத. நான் உனக்கு ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. எதுக்கு இப்படி பேசுறீங்க? நீங்க என்னோட புருஷன் தான். நம்மளுக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா ஹஸ்பண்ட் வைஃப்னுகிட்டு இப்படி பேசுறது முதல்ல ஸ்டாப் பண்ணு. இந்த மாதிரிலாம் தேவையில்லாத வார்த்தைலாம் பேசாத. ஏன் என்கிட்ட பேசுறதே முதல்ல ஸ்டாப் பண்ணிரு. நீ பேசாம இருந்தாலே நான் நிம்மதியா இருப்பேன். சும்மா எப்ப பாரு வந்து அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு கேட்க வேண்டியது. இப்போ வெளிய போலாமான்னு கேட்கறதுக்கு வந்திருக்கியோ? எங்கேயுமே உன்னை கூட்டிட்டு போக முடியாது. இல்லங்க, வெளிய எங்கேயும் நீங்க கூட்டிட்டு போக வேண்டாம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசாம இருக்க வேண்டாம். நல்லா பேசிக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியாவது பேசிக்கலாமே. எதுக்காக உன் கூட எல்லாம் நான் ஃப்ரெண்டா பேசணும்? நீ யார் முதல்ல எனக்கு? ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட்ஸ்னா முதல்ல உண்மை இருக்கணும். உன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல உண்மை இருக்கா? ஒரு விஷயத்துல கூட உண்மை இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இப்ப எல்லா விஷயத்துலயும் உங்ககிட்ட உண்மையா தான் இருக்கேன். என்னை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீயே சொன்னியோ? நாங்களா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியோட உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. இப்ப மறுபடியும் வந்து இங்க உட்கார்ந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க. நான் இப்ப அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? சும்மா பேசிட்டு இருக்கலாம் தானே கேட்டேன். அதுவும் ஃப்ரெண்ட்லியா. ஷோ, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. ஒரு மனுஷன் எது பிடிக்கலங்கிறானோ அதே தான் கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு ஒன்னையும் பிடிக்கல, உன் கூட பேசுறதும் பிடிக்கல, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிடிக்கல. சுத்தமா எதுவுமே பிடிக்கல. இப்போ இங்க இருக்கவும் பிடிக்கல. நான் போயிட்டு வரேன். எங்க போறீங்க? எங்கேயோ போய் தொலைக்கே. ஏங்க ஏங்க, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு? வைஃபா தான் ஏத்துக்க மாட்டாரு. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாம்னு கேட்டேன். அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீ இவ்வளவு இருக்கணுமா? ஏன் இப்படி பேசுறாரு? ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு? என்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு நான் ஆகாதவளாயிட்டேன். ஏன்னா இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அம்மாவை சொல்லணும். அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயாவது இருந்திருப்பாரு. தேவையில்லாம அம்மா தான் அதை போய் கேளு இதை போய் கேளுன்னு சொன்னாங்க. நானும் வந்து கேட்க போய் இப்ப என்னென்னமோ ஆகி போச்சு. அவர் கோச்சிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டாரு. இனி எப்போ வருவாருன்னு தெரியலையே. சமந்தி, சின்ன சமந்தி. உள்ள வாங்க சமந்தி. என்ன எப்படி இருக்கே? பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. நல்லா இருக்கு சமந்தி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க சமந்தி. இருக்கட்ட சமந்தி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போக வந்தேன். மாமா பிஷாண்டி. வாங்க பெரியம்மா, உங்களுக்கு பிஷாண்டியா? ஊரே அப்படிதான் கூப்பிடுது. நான் கூப்பிட்டா மட்டும் டென்ஷன் ஆயிடுவா. என்ன விஷயம் சமந்தி? அது ஒண்ணும் இல்ல. என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருந்தல்ல, அந்த இடம் முடிவாயிட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வர வெள்ளிக்கிழமை நிச்சயம் வச்சிருக்க. நம்ம வீட்ல வச்சுதான். அப்படியா? வீட்ல வச்சுதான் நிச்சயம் பண்றீங்களோ? ஆமா சமந்தி, மண்டபத்துக்கு ஏகப்பட்ட ரூபா ஆகுது. அதனால வீட்ல வச்சு ஜிம்ல முடிச்சிரலாம்னு பாக்கேன். சரி சமந்தி, ரொம்ப சந்தோஷம். நீங்க குடும்பத்தோட வந்துறணும். கண்டிப்பா வரேன் சமந்தி. ஏரியம்மா, நீங்களும் வந்துருங்க. உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு முன்னக்கூட்டியே வந்துருங்க. சரிம்மா பிஷாண்டி. அப்புறம் சமந்தி, சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. நீங்க வீட்ல எதுவும் சமைச்சிராதீங்க. எல்லாரையும் கூட்டிட்டு அங்க வந்துருங்க, சரியா? சரி சமந்தி. ஏல பிஷாண்டி, என் பேட்டிக்கு சொல்லிட்டியா? சரி பறக்குறானே பெரியம்மா, சொல்லிட்டேன். ரொம்ப அவசியம்தான். எல்லாரையும் கூப்பிடியா? இந்த மீன்காரி அவளை கூப்பிட்டா என்ன? உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக யாருமே அவ கூட சேரக்கூடாதுன்னு நினைக்காத. இந்த மீன்காரி அவளுக்கு சொந்தக்காரி, ஞாபகம் இருக்கட்டும். ஏதோ பிள்ளை தெரிஞ்சு தெரியாம அறியாமல ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்காக ஒதுக்கி வைக்கிறது நியாயமா சொல்லுங்க? பிள்ளையில
சொல்லு. சில மரமண்டைகளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்கி. ஏத்தே யார சொல்றிய மரமண்டனே? ஓ பொதுவா சொன்னேன். தெரியுது தெரியுது நீங்க யார சொல்றியன்னு. தெரியுதுல பேடவு என்ன கேள்வி. பாவம் என் பேட்டி அங்க ஒத்தையில கிடக்கா. போய் வந்தாடா என்ன, பேசி பழகி இருந்தாடா என்ன. அதான் கோவம்லாம் போய் சேர்த்துக்கிட்டால, மறுபடியும் என்னத்துக்கு கோவம்? ஆமா அவ திரும்ப திரும்ப பொய்யா சொல்லுவா, நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன். அவளே இல்லன்னு தலைமுழுகியாச்சு, அதை பத்திலாம் பேசாதங்க நீ. சரிம்மா நாங்க எதுவும் பேசல. ஏம்மா பிஷாண்டி நீயும் பேசாதம்மா. அம்மா அடுத்து யார் வீட்டுக்கு போறா? அப்படியா, நானும் வரேம்மா. இப்ப எதுக்கங்க தினமும் அந்த வீட்டுக்கு ஓடிடணுமா? ஆமா, தினமும் என் பேத்தியை ஒரு தடவையும் பேரனை ஒரு தடவையும் போய் பார்க்கலன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இந்த வீட்டுக்குள்ளேயே எப்ப பார்த்தாலும் அடைஞ்சு கிடக்க முடியுமா? நான் போய் என் பேத்தியை பார்த்துட்டு வரேன். பிஷாண்டி வாமா போவோம். எனக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ, நான் எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றேனோ அங்கதான் முந்தி அடிச்சுட்டு ஓடுவாவே. ஜெனிஃபர்ட்ட பேசாதுங்கன்னு சொன்னா அங்கதான் முதல்ல போய் பேசிட்டு நிற்பாவே. இந்த ரூபி கூட பழகாதுங்க, அவ கொடுக்கறதெல்லாம் திங்காதுங்கன்னு சொன்னா அங்கதான் போய் உட்காந்து கிடப்பாவே. இவையெல்லாம் என்னத்த சொல்லனே தெரியல. எல்லா வீட்லயும் மாமியார் தான் மருமகளை அங்க போவாத இங்க போவாதன்னு சொல்லுவாவே. இங்க என்னடான்னா நம்ம சொல்லி தொலைக்க வேண்டி இருக்கு. எல்லாம் தலை எழுத்து. எம்மாடி பேட்டி பேட்டி. பாட்டி வாங்க. வாங்கக்கா. அக்கா இல்லம்மா, இவ உனக்கு சித்தி முறை வரும். சித்தின்னு கூப்பிடு, இல்லைன்னா ஆண்டின்னு கூப்பிடு. இன்னும் மீன்காரி ஒன்றும் சின்ன வயசுக்காரி கிடையாது. எல்லாம் ஒரு காரணமா தான். ரூபிமா ஆண்டினே கூப்பிடு. சரி பாட்டி, ரெண்டு பேரும் உட்காருங்க. ஈர்க்கட்டமான ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போதான் வந்தேன். என் மகளுக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயம். எங்க வீட்டுல தான் வச்சு பண்ணியா. நீயும் புருஷனை கண்டிப்பா வந்துருங்கம்மா. சரி ஆண்டி. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். பெரியம்மா போயிட்டு வரேன். சரிம்மா பிஷாண்டி. ரூபி கண்ணா, ஜோசப் எங்கடா? அவர் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டார் பாட்டி. என்னடி கோச்சிட்டு ஓடிட்டானா இன்னைக்கும்? ஆமா பாட்டி, எங்க போறேன்னு சொல்லாமலே போயிட்டாரு. நீ அவனே நினைச்சு கவலைப்பட்டுட்டு கிடக்காதம்மா. எங்கன்னு சுட்டினாலும் அவன் இங்கே தான் வந்து ஆகணும். கண்டிப்பா சுத்திட்டு வாடுவான், நீ கவலைப்படாம இரு. சரி பாட்டி. ஓ அப்படியா? சரி சரி. எப்போ? இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிட்டேன். சௌமி சௌ. ஜோசப் வாய்ஸ் மாதிரி கேக்குது. இவ எதுக்கு சபு கிபுன்னு வந்து நிக்கா இப்போ? ஹலோ. சரி, நான் பரவ ஃபோன் அடிக்கேன். சௌ. என்ன ஜோசப்?